அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். ஆட்டுக்கால் பாயாசம் சால்னா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சஹாருக்கு சப்பாத்தி வச்சு ஆட்டுக்கால் சால்னா செய்ய அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி குக்கர் என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் இல்லை அப்படின்னு சொல்லி அக்கா கடையிலேருந்து வாங்கி 5 லிட்டர் குக்கர் வச்சு ஆட்டுக்கால் சால்னா செஞ்சுட்டேன். அதுக்கு வேறு எந்த மசாலாவும் இல்லை. நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். இந்த வாட்டியும் அதே மெத்தட் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக தயிர் போட்டேன். அது கூட கடைசியாக பெப்பர் போட்டுட்டேன். பெப்பர் கூட கொஞ்சமாக தேங்காய், கசகசா, காஜு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அது பேஸ்ட்டாக பண்ணி கொஞ்சமாக போட்டு தண்ணி போட்டு நம்மளுக்கு வேகிற அளவுக்கு குக்கரில் தண்ணி போட்டு விசில் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி சஹாருக்கு. இந்த ஆட்டுக்கால் பாயாசம் தான் நானும் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி சஹாருக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் ஆட்டுக்கால் சால்னா வச்சு தான் ஒரு நாள் சஹார் செஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.